Hello all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து இன்னைக்கு நோ மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். ஸோ அந்த மேக்கப் இப்போ வந்து நான் போடுறதெல்லாம் வந்து மேக்கப் சொல்லாதீங்க. இது வந்து நார்மலாக நம்ம ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற அந்த கேர் மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த பவுடர், மற்றபடி காஜல் அதெல்லாம். பட் நம்ம கன்சீலர், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து மெயினான மேக்கப்பு. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக நோ மேக்கப்பே இல்லாமல் ஒரு லுக் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பேஸ்ட் இல்லாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் நல்லா தொடச்சிக்கோங்க, கொஞ்சம் ஆயிலியாக இல்லாத மாதிரி. ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுறவங்களாம் ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அப்புறம் இந்த ஆலோவேரா ஜெல் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு அது எதுவுமே செட் ஆகாது. நான் என் ஃபேஸ்க்குமே அதெல்லாம் யூஸே பண்ண மாட்டேன். உண்மையாக சொன்னால் சிரிப்பீங்க, பட் நான் வந்து கடலை மாவு ஸோ அந்த மாதிரிலாம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவுடர் எடுத்துக்கலாம். நார்மல் பவுடர் தான். ஸோ நீங்கள் பவுடர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வேளை மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கன்சீலர், அப்புறம் பேஸ்க்கு ஃபவுண்டேஷன், நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிக்காக வைக்கும். பட் இது வந்து ஒரு சிம்பிள் நோ மேக்கப் லுக் அப்படின்றதுனால நம்ம வந்து பேஸாக எதுவுமே யூஸ் பண்ணாது, வேறு வந்து பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுறோம். எனக்கு தெரியுது என் குரல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப கோல்டு. ஸோ என்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். லைட்டாக பவுடர் போட்டால் போதும். சும்மா ஒரு பேஸ்க்காக தான் நம்ம போடுறோம். ஸோ நெக்கையும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவனான டோன் தெரியும். அன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காஜல் யூஸ் பண்ணிக்கலாம். காஜல் எல்லோரும் ஒரு மாடலில் அப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன மாடலில் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஐலைனர், எனக்கு அவ்வளோ ஐலைனர்லாம் போட வராது. பட் ஓரளவுக்கு நான் மிரர் பார்த்து போடுவேன். பட் எப்போவுமே அம்மா தான் போட்டு விடுவாங்க எனக்கு. பட் மேக்கப்புன்னு வந்துட்டா நம்ம தான் ட்ரை பண்ணணும். ஓகேன்னு நினைக்கிறேன். ஒத்த கண்ணில் சுற்றிட்டுருக்கேன். இப்போ 2 கண்ணில் போட்டு பார்க்கலாம். பர்ஃபெக்ட். ஓரளவுக்கு வந்துடுச்சுப்பா. வரவே வராதுன்னு நினச்சேன். ஓகே தான். ஐலைனர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது அதுக்கு மேலே பெரிய ஜோக்கு. கீழே போடுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்ணு ஃபுல்லாக ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தொடச்சிட்டு மறுபடியும் வீடியோவில் நல்ல பொண்ணு மாதிரி முதல்லேருந்து போட ஆரம்பித்தேன். உங்களுக்கு ஐ கான்செப்ட் தான் மெயினாக இருக்கும். ஸோ உங்களோட ஐயை எந்த அளவுக்கு டார்கெட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் போட்டுக்கிறேன். ஐப்ரோஸ் லைட்டாக தான் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஐப்ரோ வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து லாக்மியோடைய என்னோட ஃபேவரட் மேட் லிப்ஸ்டிக். இதான் எனக்கு வந்து ஃபேவரட்டாகும். இந்த லிப்ஸ்டிக் வந்து ஷேட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட்டை வச்சு எப்படி ஃபுல் மேக்கப்பை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து ப்ளஷ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கையிலே லைட்டாக போடணும். ப்ளஷ் போட்டு முன்னாடி இப்படி தான் நான் ப்ளஷ் போடுவேன் ஆக்சுவலி. ஏன் அப்படி பண்ண சொல்கிறேன்னா அப்படி கரெக்டாக நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது கரெக்டாக இந்த இடம் மட்டும் க்ளோ ஆகும். இந்த ப்ளஷ்ன்றது வந்து எக்ஸ்ட்ரா தான். நம்மளுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் ஐக்கு மேலே இங்கே லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ கொஞ்சம் ஐகானிக்காக தெரியும். ஸோ ஐக்கு மேலே போடுறதும் ஆப்ஷனல் தான்.
ஃபைனல் டச்சாவது நம்ம பிந்தி வச்சுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் பிந்தியை கொஞ்சம் பயங்கரமாக வச்சுருப்பேன். பட் ஃபுல் லுக்கில் நல்லா இருந்துச்சு. உண்மையில் இவ்வளோ பெரிய பொட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் நீங்கள் வந்து என்னோடய ஃபுல் லுக் பார்க்கும்போது என் பொட்டு எனக்கு கரெக்டாக தெரியும். நாளையிலேருந்து நான் ஒரு 30 days சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். கரெக்டாக 4:30க்கு நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோட கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நோ மேக்கப் லுக் டன். ஸோ மேக்கப்பே போடாமல் உங்களுக்கு மேக்கப் லுக் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி லுக் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட நெக் அண்ட் ஃபேஸுமே உங்களுக்கு ஈவன் டோனில் இருக்கும். நீங்கள் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதே ஒரு 2-3 ப்ராடக்ட் தான் இருக்கும். லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம், பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஐலைனர், ஐலாஷ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ மேக்கப்புன்ற மாதிரி நம்ம வந்து ஃபவுண்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பேன் கேக்ஸ், கன்சீலர், அப்புறம் ஐக்கீழே இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு ட்ரை பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு லுக் ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப் இந்த மாதிரி லுக்ஸ் வந்து தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். இது பிடிச்சிருந்தா மறக்காம நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய அவுட்ஃபிட் போட்டு நான் என்னோடய ஃபுல் லுக் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்லுக். நீங்களா மேக்கப் போடாதே நல்ல ஒரு மேக்கப்பான ஃபினிஷ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நோ மேக்கப் லுக் பிடிக்கும்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இன்னி வந்து நம்ம நிறைய மேக்கப் வீடியோஸ், வ்ளாக்ஸ் நிறைய பார்க்கலாம். பிகாஸ் நான் 1 மாதம் வீட்டில் வெட்டியாக தான் இருக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலரான வீடியோ வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய த்ரோட் ரொம்ப கேவலமாக இருக்குது. பிகாஸ் எனக்கு வந்து 2 நாளாக சம்மர் ஃபீவர். இதுவுமே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த லுக் நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் இது வந்து நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. Hope you guys like this video. Stay tuned for more updates. Bye bye guys.